அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்திய விமானப்படையினுடைய 92வது ஆண்டு நிறைவை ஒட்டி சென்னை மெரினாவில் நடைபெற்ற வான் சாகச காட்சிகள், 72 விமானங்கள் பல அதிரடியான வான் சாகச காட்சிகள் நிகழ்த்தி காட்டின. அது லிம்கா புத்தகத்தில் ஒரு சாதனையாக இடம்பெற்றது. அதே வேளையில் இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாடுகளை கவனிக்க தவறியதா அரசு? இது குறித்து பார்ப்போம் வாருங்கள். இது செய்திக்கு பின்னால். பிரிட்டிஷாரின் ஆட்சி காலத்திலேயே 1932 இந்திய விமானப்படை துவக்கப்படுகிறது. தற்பொழுது 92வது ஆண்டு நிறைவு, 93வது ஆண்டு அடியெடுத்து வைப்பதை ஒற்றி சென்னை மெரினாவில் ஒரு விரிவான வான் சாகச காட்சிக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இது கடந்த ஆண்டு முழுவதுமே திட்டமிடப்பட்டது. இதற்கு முன்னால் 2003 சென்னையில் மெரினாவில் மக்கள் பல லட்சம் பேர் கூட்டி ஒரு 10 லட்சம் பேருக்கு வந்திருப்பதாகவும் அதுவும் ஒரு சாதனையாக காட்டப்பட்டது. தற்பொழுது ஒரு 15 லட்சம் பேரை கூட்டி ஒரு சாகச நிகழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற முனைப்பும் ஒரு அற்புதமான திட்டமிடலும் இந்திய விமானப்படையிடம் இருந்ததை நாம் தவறென்று சொல்ல முடியாது. அது மிக அற்புதமாக நிகழ்த்தி காட்டப்பட்டது. குறிப்பாக இந்திய விமானப்படையைச் சேர்ந்த ரஃபேல், மிரஜ் 2000, C-17 போன்ற விமானங்கள் மிகப்பெரிய அற்புதமான புகை கக்கக்கூடிய ஒன்றோடு எதிரும் புதிருமாக மோதிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு வான் சாகச காட்சிகளை நமக்கு நிகழ்த்தி காட்டின. பல்வேறு ஊடகங்கள் ஒளிபரப்பியது. நமது ஊடகத்தில் கூட அது நேரடியாக காட்டப்பட்டது. இந்த வான் சாகச காட்சி இப்படி நிகழப்போகிறது. சென்னை மெரினாவில் 15 லட்சம் பேர் கூட போகிறார்கள் என்று 2 வாரத்திற்கு முன்பே விமானப்படையினுடைய உயர் அதிகாரி பல பேட்டிகளில் இதை தெரிவித்திருந்தார். ஊடகங்கள் மூலம் இந்த மாதிரியான ஒரு பயிற்சி ஒத்திகை நடைபெறுகிறது, விமான சாகச காட்சி நடைபெறுகிறது, அது தமிழ்நாட்டினுடைய அரசு பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறார்கள் என்கிற செய்தி ஊடகங்கள் வந்ததன் விளைவாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணியிலிருந்தே மெரினாவில் மக்கள் குவிய தொடங்கினர். இந்த நிகழ்ச்சி கண்டுகளிப்பதற்கு ஏதுவாக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்று மக்கள் நம்பி வந்தனர். ஆனால் மாநகர பேருந்துகளும் தங்களுடைய சுய வாகனங்களின் மூலமாகவும் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு கொண்டே இருந்தனர். இங்கே எலக்ட்ரிக் ட்ரெயின் மூலமாகவும் வருவது மக்கள் ஒரு சேர வருவதில்லை. அவர்கள் ஒரு குழுவாக தனித்தனியாகவும் அங்கு திரள்கிறார்கள். ஆனால் வெயில் ஏற ஏற இந்த மக்களினுடைய நிலை மிக பரிதாபமானது. ஒரு சில மக்கள் மட்டும்தான் தங்களுக்கு தேவையான குடிநீர் போன்றவை எடுத்து வந்தனர். ஆனால் 15 லட்சம் பேர் திரளக்கூடிய இந்த இடத்திற்கு போதுமான கழிவறை வசதிகள் இல்லை. முதலில் போக்குவரத்து வசதியே கிடையாது. அதற்கு பிறகு அத்தியாவசியமான தேவையான குடிநீர் வசதி இல்லை. இந்த இடத்துல ஏன் சாமியானம் போடவில்லை என்பது போன்ற கேள்விகள் அங்கு ஊடகங்கள் எழுப்பின. ஆனால் இப்படி சாமியானம் போட்டு நம்ம அதை மூடிவிட்டால் வான் சாகச நிகழ்ச்சி எப்படி கண்டுகளிக்க முடியும் என்கின்ற பதில் வந்தது. ஆனால் மக்கள் ஒரு இயல்பான வானிலை, குறிப்பாக இது மே மாதத்தில் ஏற்படுத்தியிருந்தால் அது அவர்களுடைய தவறு என்று சொல்லலாம். ஆனால் ஒரு 15 லட்சம் பேர் மக்கள் திரளும் பொழுது அந்த ஹியூமன் ஹீட், ரொம்ப அதிகப்படியான வெப்பலைகள் இன்னும் அதிகமாக ஏற்படுத்தும். அதுவும் ஒரு 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் அங்கு மக்கள் 10 லட்சம் பேர் திரண்டிருப்பது அதிகாரப்பூர்வமான செய்தி. 15 லட்சம் பேர் வந்திருப்பதாகவும் அது லிம்கா புக்கில் இடம்பெற்று விட்டது இந்த சாதனை நிகழ்ச்சி என்பதும் நமக்கு மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஆனால் இத்தனை பேர் திரளும் பொழுது நிச்சயமாக டெலிஃபோன் டவர் ஒர்க் ஆகாது. எந்த செல்ஃபோனும் பணியாற்றவில்லை. மக்கள் அதுவும் சிறு குழந்தைகள் ஒரு நேரத்திற்கு பிறகு மக்கள் நிகழ்ச்சி முடியும் பொழுது மிக கலோபரமாக மிக பரிதாபமான நிலை ஏற்பட்டு விட்டது. ஒரேடியாக மக்கள் அங்கிருந்து களைய முயலும்போது அங்கே குழந்தைகள் காணாமல் போகுது, தன் மனைவி மக்கள் காணாமல் போகுது. அங்கே இருக்கிற சிறிய அளவிலான போலீஸார் என்ன செய்ய முடியும்? அவர்கள் அறிவிப்புகள் செய்து தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேர்ப்பதற்கு எல்லோருக்குமே மிகப்பெரிய திணறலாக முடிந்தது. நமக்கு எழக்கூடிய கேள்வி என்னவென்றால், நடிகர் விஜய் அவர்கள் விக்கிரவாண்டியில் நாங்கள் முதல் மாநாட்டை நாங்கள் துவக்குகிறோம் என்ற அனுமதி கேட்ட பொழுது 21 கேள்விகள் கேட்கப்படுகின்றன. அதற்கு பிறகு 36 கண்டிஷன்கள் கொடுக்கப்பட்டு அவர் அந்த கண்டிஷனை நிறைவு செய்ய முடியாமல், எப்படி ரயில்வே ட்ராக் இருக்க க்ளோஸ் பண்ணிடணும், கிணறு இருக்கும் க்ளோஸ் பண்ணிடணும், நீங்கள் எந்த மாதிரியான நிகழ்ச்சி வச்சுருக்கீங்க, எவ்வளோ பவுன்சர்ஸ் வச்சுருக்கீங்க, எங்களால் எவ்வளோ தான் பண்ண முடியும், வண்டி வாகனங்கள்லாம் இப்படி நிகழ்த்த தான் முடியும், இப்படி இத்தனை கட்டுப்பாடுகளை ஒரு மாவட்டம் ஏற்படுத்தும் பொழுது இங்கு சென்னை, காஞ்சிபுரம், அரக்கோணத்திலிருந்து, தாம்பரத்திலிருந்து எல்லாம் மக்கள், இங்கே எலக்ட்ரிக் ட்ரெயின் எங்கெங்கிருந்தெல்லாம் வருதோ அங்கிருந்தெல்லாம் மக்கள் ஒன்று சேர குவிய போகிறார்கள் என்று உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த பொழுது என்ன மக்களுக்கான அடிப்படை வசதிகளை அரசு செய்திருக்கிறது? அரசு ஒரு நிகழ்ச்சியை செய்தால் அது கேள்வி கேட்க முடியாதா? இந்த வகையில் சென்னையைச் சேர்ந்த 5 நபர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். திருவொற்றியைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவருக்கு 34 வயது தான். அதே போல 37 வயதுடைய தினேஷ்குமார், 56 வயதுடைய ஜான் பாபு, சீனிவாசன் என்பவருக்கு 52 வயது, பெருங்களத்தூரை சேர்ந்தவர். இவர் மெரினாவில் ஒரு காமராஜர் சிலைக்கு அருகில் ஒருவர் மயங்கி கிடக்கிறார்.
அவர் மயங்கி தானே இருக்கிறாருன்னு அவரை எடுத்துக்கொண்டு போய் பார்த்தால் அவர் ஏற்கனவே உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கிறார்கள். எல்லாம் நீர்ச்சத்து குறைபாடு, வெயிலினுடைய தாக்கம். ஒரு வான் சாகச நிகழ்ச்சி நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கறது நம்மளுடைய ஒரு சாதனையில் இந்திய படையினுடைய கௌரவத்தை வெளியிலே பறைச்சாற்றும் விதமாக இருந்ததை மறுக்க முடியவில்லை. ஏன் இந்த அரசு முன்கூட்டியே இத்தனை மக்கள் வருகிறார் என்று தெரிந்து ஒரு அடிப்படை வசதிகளை செய்வதற்கு என்ன பிரச்சனை? இங்கு நமக்கு எத்தனையோ வசதிகள் இருக்கின்றன. ஒரு மாலை வேளையில் அதை வைத்திருக்கலாம். மழை வரும் என்று தெரிந்திருந்தால் ஒரு மணி நேரம் மழை இடைவெளியில் பிறகு மிக விரிவான ஏற்பாடுகளை அந்த மாலையிலும் ஒரு இரவையும் சந்திக்கிற வேளையில் இதே விதமான ஒரு லைட்டோடு அவங்க ஒரு அனல் கக்குகிற விஷயங்கள் ஒரு மெல்லிய இருள் சூழ்ந்த இடத்தில் நல்லா தானே இருந்திருக்கும். ஓரளவுக்கு வெயில் தாழ்ந்த ஒரு நிலையில் அதை செஞ்சிருக்கலாமே. என்ன அவர்களுக்கு தடையாக இருந்தது? திட்டமிடுதல் என்ன பிரச்சனை? சாதனையை நாம் நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்கின்ற அக்கறையும் தீவிரமும் விமானப்படைக்கு இருக்கும். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அதில் உயிரிழந்தவருடைய கார்த்திகேயன் அவருடைய மனைவி அவர்கள் கதறிய வீடியோவை நம்மால் கண்கொண்டு பார்க்க முடியவில்லை. அவர்கள் அங்கே ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. நேற்று ஞாயிற்றுக்கிழமை அவர்களுக்கான போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படவில்லை. அவர்கள் உடல் பெற முடியவில்லை. இது அடுத்த நாள் தான் பெற முடியுது. இத்தனை அவலம் ஏன்? இது குறித்து நம் அரசு பிரதிநிதிகள் எல்லோருமே இது முதலமைச்சர் கலந்துக்கிட்டாரு, அவர் கலந்துக்கிட்டாரு, நாங்கள் அந்த வேட்பாடில் இருந்தோம், இதில் நாங்கள் பெருசாக குறை செய்ய முடியாது, வந்திருக்கிற மக்கள் அவங்க தான் அவங்களுடைய சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸை அவங்க தான் எடுத்துக்கணும், இப்படின்ற பதில்களும் கொண்டு தான் இருக்கின்றன. திமுகவினுடைய பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமதி கனிமொழி அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவை இட்டிருக்கிறார். அதைத்தான் இப்பொழுது பரிந்துரையாக சொல்ல முடியும். அதிலிருந்து நமக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற இராணுவ விமான சாகச நிகழ்ச்சியை காண வந்த பொதுமக்கள் கூட்ட நெரிசலால் அவதியுற்றதும் வெப்பநிலை அதிகமாக இருந்ததால் 5 பேர் உயிரிழந்த செய்தி மிகுந்த வருத்தமும் வேதனையும் அளிக்கிறது. சமாளிக்க முடியாத கூட்டங்கள் இனி கூடுவதை தவிர்க்க வேண்டும். திருமதி கனிமொழி அவர்கள், நீங்கள்லாம் இனிமேல் இந்த மாதிரி கூட்டத்துக்கு வராதிங்க, எங்களால் எந்த ஏற்பாடும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களா? இல்லை அரசாங்கத்தை நோக்கி இது மாதிரி பெரிய அளவில் திட்டமிடாமல் நீங்கள் ஏன் கூட்டினீர்கள் என்று கேள்வி கேட்கிறார்களா? நமக்கு தெரியவில்லை. நம்மால் இந்த செய்தியை மக்களுக்கு அறிவிக்கத்தான் முடியும். இந்த மாதிரி மிகப்பெரிய அளவு திட்டமிடுதலில் நிச்சயமாக குறைபாடுகள் இருந்திருக்கின்றன. வருங்காலத்தில் இது போன்ற நிகழ்வு நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டும். மக்களும் தங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக செல்ல வேண்டும் என்பது அறிவுறுத்து அரசாங்கமே தங்களுடைய அறிவிப்புகளோடு சேர்ந்து எப்படியெல்லாம் முக்கியமான மெஷர்மெண்ட்டோடு அவங்க வந்திருக்கணுன்ற அறிவிப்பு செய்திருக்க வேண்டும். இனி இது போன்ற நிகழ்வு நடைபெறக்கூடாது என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். மீண்டும் ஒரு செய்திக்கு பின்னால் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.